எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினம். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலேயே பல குழப்பங்கள் பலருக்கும் உண்டு. சித்திரை ஒன்றுதான் புத்தாண்டா அல்லது தை முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டா என்று சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சித்திரைதான் தமிழ் புத்தாண்டு என்று வரலாற்று ஆதாரங்களோடு இந்த பதிவுகளை பார்க்கலாம். சமீப கால அரசியலில் புத்தாண்டு எப்படி எதன் அடிப்படையில் இருந்து மாற்றப்பட்டது என்பதை சான்றுகளுடன் தமிழ் ஆர்வலரான ப. இந்துவன் அவர்கள் விளக்கியிருக்கிறார். அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் என்னென்ன கூறியிருக்கிறார் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். முதலாவதாக, தையில்தான் தமிழர்கள் புத்தாண்டு கொண்டாடினார்களா என்ற கேள்விக்கு தரப்படும் முதல் சான்று பாரதிதாசனுடைய ஒரு கவிதை. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள், தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை. ஆனால் அதே பாரதிதாசன் திங்கள் 12 என்கிற கவிதையில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஒத்து வரும் தை, மாசி, பங்குனி எல்லாம் இவை ஓராண்டின் 12 திங்களின் பெயர் என்கிறார். இந்த கவிதையை ஏன் அவர் சித்திரையிலிருந்து ஆரம்பிக்கிறார் என்பதற்கு யாரிடமும் எந்த பதிலும் இல்லை. இரண்டாவது சான்றாக வைக்கப்படுவது மறைமலை அடிகள் மற்றும் 400 புலவர்கள் சேர்ந்து தையில் புத்தாண்டு என்று அறிவித்தனர் என்பது. இதையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். 1921 ஆண்டு மறைமலை அடிகள் தலைமையில் நடந்த தமிழறிஞர்கள் மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டதாக கூறுகின்றனர். அதே மறைமலை அடிகள் தலைமையில் மீண்டும் 18/11/1935 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் திருவள்ளுவரும் திருக்குறளும் என்ற தலைப்பில் ஒரு மாநாடு நடந்தது. இதில் திருவிக, நாவலர் சோமசுந்தர பாரதியார், பல தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். அதில்தான் திருவள்ளுவர் கிமு 31 ஆண்டு வைகாசி அனுஷத்தில் பிறந்தார் என்றும் இதையொட்டிய ஒரு தொடராண்டும் அறிவித்தனர். இது 1955 வெளிவந்த திருவள்ளுவர் திருநாள் மலர் என்னும் நூலில் வெளியாகி உள்ளது. ஆனால் அப்போது தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையா என்ற விவாதம் நடந்ததாக எந்த குறிப்புகளும் இல்லை. தையில் புத்தாண்டு கொண்டாடப்படுவது தொடர்பான அரசாணை வந்தது 1971 தான். ஒருவேளை மறைமலை அடிகள் அடங்கிய அறிஞர்கள் குழு அம்முடிவை எடுத்திருந்தால் அவர்களே தையை புத்தாண்டாக கொண்டாடி இருப்பர். அப்படி எந்த ஆதாரமும் இல்லை. மூன்றாவதாக, ஒரு சிலர் பழங்கால கல்வெட்டு ஒன்றை காட்டி அதில் தை மாதமே முதல் மாதமாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், ஆதலால் பண்டைய தமிழர் தை மாதத்தையே முதல் மாதமாக கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள். முதலில் அந்த கல்வெட்டு எவ்வளவு பழமையானது என்பது பற்றி பார்த்தால் 300 ஆண்டுகள் பழமையானது. 300 ஆண்டுகள் பழமையானது என்ற கட்டுரையை தவிர வேறு எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. மேலும் அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களும் தற்கால தமிழ் எழுத்துக்களும் கிரந்த எழுத்துக்களுமே ஆகும். தமிழ் எழுத்துக்களோ அல்லது வட்ட எழுத்துக்களோ கூட இல்லை. மேலும் அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது பற்றி தெளிவாக விளங்கவில்லை. அதனுடன் வந்த செய்தி கட்டுரை சொல்வதையே நாம் உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அதில் தை மாதம் முதல் மாதமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். ஏனெனில் தை திங்கள் முதல் நாள் என்பது அறுவடை திருநாள். அன்றிலிருந்து வியாபாரத்தை தொடங்குவதால் தை முதல் நாளை வர்த்தக வருடத்தின் தொடக்கமாக கொண்டிருக்கலாம். ஏப்ரல் 1 வர்த்தக ஆண்டு என்பது போன்று. ஒருவேளை இந்த விளக்கங்களை ஏற்காமல் தை 1 வருடப்பிறப்பு என்று பிடிவாதம் பிடிப்பவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி: 12 மாதங்களில் தை மாதத்தின் முதல் நாள் எப்போது வரும் என்று எப்படி கணிப்பீர்கள்? சூரியன் மகர ராசியில் நுழையும் நாளை வைத்துத்தானே? பஞ்சாங்கத்தையும் நம் பழங்கால வானிலை முறையையும் வைத்துத்தான் முடிவெடுக்க முடியும். அந்த முறையில் மகர ராசி 10ஆம் ராசி அல்லவா? ஆக அறுவடை தொழில் கணக்கு வழக்குகளான
முதல் நாளாக, வர்த்தக வருடத்தில் முதல் நாளாக கருதப்பட்டதற்கான வாய்ப்பு உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் தையை முதன்மைப்படுத்தி அந்த கல்வெட்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றது. இதுவே தமிழ் வருடத்தை கணிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. சரி, மற்ற மாநிலங்களில் இது எப்படி கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தால், சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு மீன ராசியில் இருந்து வெளியேறும் போது முடிவடைகிறது. ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகிறது. ஆகவேதான் கேரளா, மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம், திரிபுரா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் சித்திரையையே புத்தாண்டாக ஏற்றுள்ளன. அது மட்டுமல்ல, நேபாளம், பர்மா, கம்போடியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் சித்திரையிலேயே புத்தாண்டு கொண்டாட்டத்தை அமைத்துள்ளன. மேலை நாடுகளும் முன்காலத்தில் ஏப்ரல் மாதத்தையே ஆண்டின் முதல் மாதமாக கொண்டிருந்தன. சரி, சங்க காலம் சொல்வது என்ன என்று பார்க்கலாம். சங்க காலத்தில் புத்தாண்டு கொண்டாடும் வழக்கம் இல்லை. ஆனால் சித்திரையை முதன்மையாக கருதியருக்கு பல சான்றுகள் உள்ளன. திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணூர்பு திரிதரும் வீங்கு செலல் மண்டிலத்து என்று நெடுநல்வாடை பாடலில் ஆடு தலையாக என்பது மேஷத்தின் சின்னமான ஆடு முதல் ராசி என பொருள். இந்த ஆடுதலைக்கு மேஷ ராசி என்று 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலில் விளக்கம் கொடுத்துள்ளார் முனைவர் ராசமாணிக்கனார். புஷ்பவிதி என்னும் நூலில் சித்திரை முதல் மாதம் என்று விளக்கம் கொடுத்துள்ளார். 10 பாட்டில் ஒன்றான மலைப்படுகடாமில் வேங்கை பூ பூக்கும் காலமாக தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை முதல் நாளில் பூத்த பொன்னை போன்ற வேங்கை மலர் என்ற வரிகளை குறிப்பிடுகிறார். சித்திரையில்தான் வேங்கை பூ பூக்கும். இங்கு தலைநாள் என்பது சித்திரையை குறிப்பிடுகிறது. 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எழுதப்பட்ட அகத்தியர் 12,000 என்னும் நூலில் மேடமெனும் ராசியாம் மனிதர்க்கேழு மேலான யஸ்வினி முதலாம் பாதம் குலவியே கதிரவந்தான் வந்துதிக்க வருஷ புருஷன் அவதரிப்பான் என்றே பரிவுடன் உலகிற்கு நீசாற்றே என குறிப்பிடப்படுகிறது. அதாவது மேஷ ராசியில் அஸ்வினி முதலாம் பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் நாளில் வருஷ புருஷன் அவதரிப்பான். சித்திரை முதல் தேதியே அவ்வருட பிறப்பு ஆகும் என்பது இந்த பாடலின் பொருள். 15ஆம் நூற்றாண்டில் திருவாரூரை சேர்ந்த கமலை ஞான பிரகாசம் என்ற அறிஞர் எழுதிய புட்பவிதி என்ற நூலில் தெய்வங்களுக்கு உகந்த பூக்களின் பட்டியலை பதிவிடும் போது சித்திரையை முதலாக கொள்க, சிறந்ததொரு மாத புட்பம் என்கிறார். அதாவது சித்திரைதான் முதல் மாதம் என்றே தெளிவாக சொல்கிறார். சீவக சிந்தாமணியில் முக்தி இளம்பகத்தில் சீவகன் ஓராண்டு காலம் தவம் செய்தது வர்ணிக்கப்படுகிறது. தீயுமிழ் திங்கள் 4 வானம் நீர்த்திரள் சொரிந்திடு திங்கள் 4 பனிவரை உருவி வீசும் மங்குள் சூழ் வாடை 4ஆய திங்கள் என ஓராண்டு காலம் குறிப்பிடப்படுகிறது. இங்கெல்லாம் கோடை காலமே முதலாவது பருவமாக குறிப்பிடப்படுவதை கவனிக்க வேண்டும். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சித்திரை மாதத்தில் புத்தாண்டு தெய்வம் திகழும் திருநாட்டில் என்ற தனது வாழ்த்து பாடலின் மூலம் தமிழ் புத்தாண்டு தொடக்கம் சித்திரை மாதம் என்பதை தெளிவுபடுத்தி உள்ளார். 1310 இலங்கையை ஆண்ட தம்பஜனியா மன்னன் 3ம் பராக்கிரம பாகுவின் அரசகுருவான தேனுவரை பெருமாள் எழுதிய சரசோதி மாலை எனும் நூலில் வருடப்பிறப்பின் போது செய்ய வேண்டிய சடங்குகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் திரிகோணச்சுரம் 1796 சித்திரை மாதத்தை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடியது பற்றிய தகவல்களை போர்ச்சுகீசியர்களின் குறிப்புகள் தருகின்றன. இச்சுவாகு மன்னர்களின் கிபி 3-4ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கிருஷ்ம, பஸ்ஸ, சரத் என்ற 3 காலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது கோடை, மழை, பனிக்காலங்களே இவ்வாறு குறிப்பிடப்பட்டன. இந்த வரிசையே தமிழ் இலக்கண மரபிலும் இளவேனில், முதுவேனில்,
கார், கூதிர், முன்பனி, பின்பனி என்று சற்று விரிவாக குறிப்பிடப்படுகிறது. எனவே வானநூல் ஜோதிட அடிப்படையிலும் கோடை காலமே ஆண்டின் தொடக்கமாகும். இறுதியாக இவர்கள் சித்திரையை ஏற்க மறுப்பதற்கு காரணம் 60 ஆண்டுகளின் பெயர்கள். ஆனால் சோழர் கல்வெட்டுகளிலும் கொங்கு பாண்டியர் கல்வெட்டுகளிலும் 60 ஆண்டுகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளன. இவர்கள் இந்த 60 வருட பெயர் மாற்றத்திற்கு மேற்கோளிடும் நூலான அபிதான சிந்தாமணி என்பது 60 வருட கணக்கை காட்டும் சோதிட புத்தகமும் அல்ல, புராண புத்தகமும் அல்ல, முக்கியமாக இந்துக்களின் நூலும் அல்ல. அது ஹேமச்சந்திர சூரி என்னும் சமணரால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நிகண்டு வகையிலான ஓர் அகராதி. ஒரு அகராதி அல்லது நிகண்டு என்பது பதப்பொருளை தருவது. சிறப்பு பொருள் ஏதேனும் இருந்தால் அதன் மூலத்திலிருந்தும் மூலத்தை மேற்கோளிட்டும் தருவது. 60 வருட பெயர்கள் தொகுதி என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பொதுவாக நிகண்டு ஆசிரியர் பெயர், பொருள் போன்றவற்றை மட்டுமே தருவர். மேற்சொன்ன விளக்கங்கள் போன்றவை உரை ஆசிரியர்களால் பின்னாளில் எழுதப்படுவது. அபிதான சிந்தாமணி 1910 முதல் பதிப்பாக சிங்காரவேலு முதலியரால் பதிக்கப்பட்டது. அதில் இக்கதை இல்லை. அவரது மகனால் 1934ஆம் ஆண்டு மீண்டும் பதிப்பிக்கப்பட்டது. இப்பதிவில் அக்கதை சேர்ந்தது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தேவி பாகவதம், நாரதர் புராணம் என்ற நூல்களில் இருந்த கதை என்று குறிப்பிட்டார்கள். அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்தான் இக்கதை எழுதப்படுகிறது. அது 1934இல் அனைவருக்கும் சொல்லப்படுகிறது. ஆக இந்துக்கள் இந்நூலை ஒரு பொருட்டாக எடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த ஆண்டு பெயர்களை பயன்படுத்தி உள்ள வரலாற்று சான்றுகள் பல உள்ளன. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கணிதவியல், வானியல், ஜோதிட அறிஞரான வராகமிகரர் எழுதிய பிரகுத் ஜாதகம் என்னும் நூலில் இந்த 60 ஆண்டு விவரங்கள் உள்ளன. புலிப்பாணி ஜோதிடம் இடைக்காட்டு சித்தர் எழுதிய நூலிலும் 60 ஆண்டுகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. பாண்டியர், கொங்கு, சோழர் கல்வெட்டுகளிலும் தமிழ் ஆண்டுகள் உள்ளன. இன்றைய கர்நாடக மாநிலத்தில் 1012ஆம் ஆண்டு ராஜராஜரின் கல்வெட்டு உள்ளது. அதில் சகம் 834 பரிதாபி வருடம் உத்தராயண சங்கராந்தி நாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். இதன்படி பிரபவம் முதல் அட்சய வரை உள்ள தமிழ் வருட கணக்கு சோழர் காலத்திலும் பயன்பாட்டில் இருந்துள்ளது. எனவே தமிழ் புத்தாண்டை மாற்றுவது என்பது எந்த அடிப்படையிலும் இல்லாத செயல். அதற்கு ஆண்டுகளின் பெயர்களை காரணமாக கூறுவது நம்மை ஏமாற்றுவதே தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த ஆய்வு கட்டுரையைத்தான் அறிஞர் ப. இந்துவன் அவர்கள் விவரித்து கூறியிருக்கிறார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போதும் காலம் காலமாக மக்கள் எந்த அரசியல் மாற்றத்தில் புத்தாண்டு தை முதல் நாள் என்று சொன்னாலும் கூட தமிழக மக்கள் உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டை சித்திரை முதல் நாள் அன்றுதான் கொண்டாடி வழிபட்டு வருகிறார்கள். ஆகவே இத்தனை வரலாற்று ஆய்வு சான்றுகளையும் வைத்து பார்க்கிற போது சித்திரை முதல் நாள்தான் தமிழருடைய புத்தாண்டு. ஆகவே இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டை நாம் வானவியல் ரீதியாகவும், சோதிட ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும், வரலாற்று ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தமிழர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.